Hello viewers, good evening, happy new year. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கட்டும்னு வேண்டி வாழ்த்துகிறேன். இது ஒரு சின்ன பெயிண்டிங்கோட பார்க்கலாம் நம்மளோட சமையல் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு டைம் பாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏதோன்னு நீங்கள் பார்த்ததெல்லாம் ஆக்சுவலாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும், வரையறதுக்கு வந்துடும். இது வந்து ஜஸ்ட்டு வாட்டர் கலர் பெயிண்டிங். என்னோடய டைம் பாஸ் பாடுறது, சும்மா சினிமா பாட்டு தான், கர்நாடிக்கெல்லாம் நான் ட்ரெயின்டு கிடையாது, ஸ்மியூலில் பாடுவேன். அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ். இந்த மாதிரி ஏதோ வரைகிறது ஃப்ரீ டைமில். அப்புறம் ஆடியோ புக்ஸ் படிக்கிறேன். ஆடியோ புக்ஸு பை மீனா ஐயருங்கிற சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆத்தென்டிக் சாம்பார் பவுடர் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எல்லாத்துக்கும் போடுற மாதிரி, சாம்பார்லேயும் போடலாம், ரசத்துலேயும் போடலாம். அப்புறம் கூட்டில் ஒரு பாசிப்பருப்பு வேக வச்சு அந்த கூட்டுக்கும் ஒரு 2 ஸ்பூனை போட்டிங்கன்னா காயோட கூட்டு ரெடி. தேங்காயும் துருவி போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு கூட்டுலேயும் போடலாம் அந்த சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் ஒரு கறி கூட போடலாம், பொரியல், அதாவது கறிங்கிறது பொரியல், வெஜிடபிள் பொரியல். இந்த மாதிரி கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய் வதக்கினா கூட நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், அப்புறம் எல்லா வதக்கலுக்குமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம அந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ எல்லோரும் ஆல்மோஸ்ட் சன்ஸ் டாட்டர்ஸு அவங்கவுங்க எல்லாமே ஃபாரினில் இருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அந்த மாதிரி வரும்போது போகும்போதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாருமே. ஏன்னா அது அனுப்பும்போது நம்ம பார்சலில் கொஞ்சம் அதிகமாக கிலோவுக்கு ஆகும் இல்லையா, அதனால் இங்கே வரும்போது எடுத்துன்னு போவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எப்படி அளவு போடணும் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேயா, பண்ணி அதோட பலனை அடைங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு சாம்பாருக்கு முன்னே காலெல்லாம் நல்லா கொட்டு புளி வந்து நல்லா போட்டு சாம்பார் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் வந்து காரம் கம்மி, புளிப்பு கம்மி, கொஞ்சம் தக்காளி போட்டு புளி கம்மி பண்ணி சாம்பார் வெங்காயமெல்லாம் போட்டு பண்ணுறாங்க எல்லா காயோடையும். அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குது. ஓவர் ஸ்பைசின்னு அப்புறம் தொடவே மாட்டாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக, அதான் நீங்கள் அளவு கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பெரியவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியை போட்டு பெரிய வழக்க வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா, தேங்க்யூ. நம்ம வந்து இந்த இதுக்கு 1 கிலோ போட்டு பண்ண போகிறோம். ஒரு மிளகா வந்து 1 கிலோ. அதில் கொஞ்சம் பிரிச்சுருக்கேன். எப்படின்னா, ஒரு 600 கிராம்ஸ் வந்து இந்த மாதிரி நீல மிளகா, ஓகேயா. ஒரு 400 கிராம்ஸு இந்த மாதிரி குண்டு மிளகா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குண்டு மிளகாவில் நல்ல காரம் சுள்ளுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மிளகாலாம் இருக்கணும். ஆனால் நாங்கள்லாம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி போடுறது கிடையாது, ஏன்னா அதில் சுத்தமாக காரமே இருக்காது. அப்புறம் அதில் வந்து இந்த சாம்பல் கலர் பூத்தது நிறைய மிக்ஸ் ஆகி வரும். ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்களா, ஒரே மாதிரி ரெட்டு கலராக இருக்குது. அதே மாதிரி இதுவும் பரவாயில்ல. கொஞ்சம் ஃபேடாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும், தூக்கி போட்டுடணும். அந்த மாதிரி இந்த ஒரு 200 கிராம்ஸு 3 இருக்கு இல்லையா, 600 கிராம்ஸ் ஆச்சு. இது ஒரு 400, அப்படியே 1 கிலோ ஆச்சா. இப்போது இந்த கொத்தமல்லி வர இப்போ ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா நல்லா க்ளீனாக தான் வருது எல்லாமே. இந்த கொத்தமல்லி வர 1.5 கிலோ வச்சுருக்கேன். திஸ் இஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் 1.5 kilos. This one 400 grams. This one, this type of red chilli.
இந்த ரெட் சில்லி வந்து திஸ் ரெட் சில்லி 600 grams. 1, 2, 3, 200, 200, 600 grams. Okay, yeah. Then I will show you one by one. We are going to put this 75 half this thing, no, 250 grams. Half of this we are going to add chana dal. இதை வந்து நம்ம கடலைப்பருப்பு பாதி போட்டுக்கிறோம். இந்த ரொம்ப கடலைப்பருப்பு போட்டோம்னா குழம்பு ரொம்ப ஓவராக குழகுடான்னு ஆகிடும். ஸோ அதனால் ஒரு அளவாக போட்டால் போதும். இப்போ துவரம் பருப்பு நம்ம பாதி போட்டுக்கலாம். ஒரு 2 பிடி போட்டோம்னா கரெக்டாகிடும். துவரப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 100 கிராம் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம வறுக்க ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் எப்படி போடுறோன்னு. ஒன்றா காமிக்கிறேன். சரி, இப்போ ஆன் பண்ணி கடைசியில் மிளகா எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பை வறுக்கிறோம். அது வந்து வறுத்ததுன்னா வாசனை வரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூ கேன் டேக் இட் அவுட். ஸ்மெல் வில் கம், நைஸ் ஃப்ளேவர். தென் யூ கேன் டேக் இட் அவுட். இது நல்லா கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் வறுப்படுறது. தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக வறுத்துக்கணும், அவ்வளோதான். ஓரளவுக்கு ஃபுல்லாக வைக்காமல். இப்போ தான் வாணி காயல் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். பொன்னரமாக வந்துருக்கு, வாசனை வந்தாச்சு. இது ஏன் நான் வந்து ஜாஸ்தி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு போடலன்னா, நம்ம வந்து பருப்பு போடாமல் சாம்பார் பண்ண மாட்டோம்ல, அப்போவும் பருப்பு வேக வச்சு போடுவோம் இல்லையா, அதனால இதில் அளவாக போட்டுருந்தா போடுவோம். மெயினாக வந்து வத்த மிளகா, கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, வெந்தி இதெல்லாம் தான் முக்கியம். துவரம்பருப்புலாம் அளவோடு போட்டு தான் போடுவோம். ஏன்னா நம்ம துவரம்பருப்பு போட்டு தானே சாம்பார் போடுவோம், துவரம்பருப்போ இல்லை பாசி பருப்போ. ஸோ இது ஆயிடுது, வாசனை வந்தாச்சு. வெந்தயம் அளவோட ஒரு பிடி போதும். அதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப கசந்தும். ஒரு அளவாக போடும். This is fenugreek. 2 or 3 spoons. அப்புறம் நம்ம தாளித்து கொட்டும்போதும் சாம்பாரில் நம்ம கொஞ்சம் வெந்தயம் பச்சைமிளகாலாம் தாளித்து கொட்டுவோம். அப்போவும் அந்த ஃப்ளேவர் வந்துடும் கரெக்டாக. இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம இதில் வறுத்து கொட்டுறோம். இப்போ ரொம்ப பழைய காலத்தில் இப்படிலாம் வறுக்கவே மாட்டான். நல்லா பாயை போட்டு 2-3 நாள் 4 நாள் பக்காவாக எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துருவான். நல்ல வெயில் அப்படியே இப்படி பொடிச்சா அந்த இது இருக்கு இல்லையா, வரமிளகாலாம் இப்படி பொடியும் கையில். கொத்தமல்லியும் அப்படி தான். அந்த மாதிரி பொடிகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி அப்படியே மிஷின் கொடுத்துருக்குவாள். ஆனால் இப்போ அந்த மாதிரி வசதிகள் பால்கனியில் போட்டால் அவ்வளோ போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் இப்படி வறுக்கிறோம். வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்தாச்சு. கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு பண்ணுங்கள் கேரட்லாம், இல்லைன்னா ஒரே நிமிஷம் அப்படி தீஞ்சு போயிடும். இப்போ என்னென்னா கடுகு கூட ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். ஒரு 2 ஸ்பூன் இது
சாயங்காலம் வரைக்கும் இப்போ மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வெயிலில் வந்து சீக்கிரம் தேங்காயெல்லாம் அரைச்சி குழம்பு பண்ணோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். மதியானத்துக்குள்ள அந்த நம்மளோட காஃபி அடுப்பில் சூடு பண்ணணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதனால தான் இந்த கடுகு போட்டோம்னா ஓரளவுக்கு தாங்கும், கெடாமல் இருக்கும். இது மஸ்டர்ட் கடகடான்னு புளியத்துக்கும். கடுகு பொரியலுக்கு சவுண்டு பட 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 படம். கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிளகு, பெப்பர் வந்து 2 handful போடணும், 2 ஃபுல். எங்களுக்கு வந்து கிராம் அளவெல்லாம் சொல்லி கொடுக்கல, கைப்பிடி தான், கண்ணலத்தியாக பார்த்து. இதுக்கு வந்து இது போதும். ஏன்னா காரம் இது வேறு போட்டிருக்கோம்ல, மிளகா போட போகிறோம் நிறையா. ஸோ அதனால் இந்த அளவுக்கு மிளகு போடும். எதுக்குன்னா டெய்லி சமையலில் நம்மளுக்கு சளிகிளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆன ஒரு இது. கொத்தமல்லி விரையில் வந்து பித்தத்தை போக்குறதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பித்தம் கொத்தமல்லி விரை சாப்பிட்டோம்னா பித்தம் குறையும். மிளகு வந்து சளி பிடிக்காமல் காப்பாற்றும். அப்புறம் விஷத்தன்மை உள்ள உணவுகள் ஏதோ அகஸ்மாட்டாக உள்ளே போச்சுன்னா கூட அது எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக நம்மளோட உணவே சிறந்த மருந்து. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பழைய கால இதெல்லாம் விடவே கூடாது. நம்ம தான் பிரிட்ஜு. ஆக்சுவலாக நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யார் சமைக்கிறாலும் இந்த காலத்தில் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் சமைக்கிறாங்க. அதனால் அவளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதான். மிளகு அப்படி ஜஸ்ட் அப்படி சூடானா ஓகே. இது 2 பிடிச்சவங்கி போட்டுட்டோம். 2 handful பெப்பர், தட்ஸ் ஆல். அப்புறம் மிளகா வறுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள், விரலி மஞ்சள். இதை வந்து அப்படியே மூழ்க போட்டக்கூடாது, மிஷின்காரன் திட்டிவிடுவான். ஒரு கல்லை வச்சு நல்லா கொட்டி ஸ்மால் பீசஸாக போட போகிறோம். சும்மா ஒரு இது 4 பீசஸ். இந்த மஞ்சள் இதுதான் கிருமி நாசினி, ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் பெருசாக வறுக்க எல்லாம் வேண்டாம். இது என்ன தெரியுமா, இது மேலே கலர் போட்டு தான் காய வைக்கிறான். ஸோ அதுக்காக நம்ம அப்படி ஒரு பாட்டு இதில் பாழனியில் புரட்டினோம், அவ்வளோதான். இதை எடுத்தா இப்போ நம்ம ஒன்றா வதக்கி எடுக்கணும். என்னன்னா சுருக்குன்னு சுட்டா போகும். ரொம்ப நேரம் வறுத்துன்னு இருக்கணும்னு இல்லை, சிவப்பாயிடும், அப்புறம் கருப்பாயிடும். மிளகாயெல்லாம் சுருக்குன்னு சுட்டா போகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு மிஷினுக்கு கொடுக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்தது கொத்தமல்லி விரையும் வறுத்து காமிச்சிடுறேன். எதையுமே அந்த காலத்தில் இப்படி நிரம்ப தான் அளப்பாங்க. எதையுமே இப்படி இப்படி மட்டம்லாம் தட்ட மாட்டாங்க. எல்லாமே இப்படி நிரம்பி இருக்கணும் தானியங்கள்லாம் அப்படின்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மட்டம் அளக்காதம்பாங்க. அந்த படியில் கூட நிரம்பி இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அப்புறம் எதையுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். யாராவது எதாவது கேட்டாங்க, உண்மையாகவே இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம் வீட்டில்.
ஆனால் இல்லை இல்லை அப்படி சொல்லவே கூடாது. எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங் தான். சொல்லி கொடுத்தது அப்படி தான். இல்லைன்னு சொல்கிறது பதிலாக என்ன சொல்லணும், வாங்கணும், கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். அவ்வளோ அழகாக குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு விலை கேட்டு அநியாய விலை கொடுத்து யாரும் எதுவும் வாங்கவே மாட்டாங்க முன்னே காலத்தில். நீங்கள் கூட அந்த ஹேபிட்டை வச்சுக்கணும். விலை தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அது சரியான விலையா தவறான விலையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆனால் இந்த காலத்தில் பாவம் போய் எல்லாத்தையும் எடுத்து செலக்ட் பண்ணுறீங்க. அப்படியே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். ஃபுல்லாக வறுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு மிஷினுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். ஓகேயா? இப்போது ஒரு பொருளோட விலை எவ்வளவு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து குடும்பம் நடத்தணும். அதுதான் நல்லது. சில பேர் அநியாயமான சும்மா அப்படியே பார்த்ததெல்லாம் எடுத்துடுறாங்க. அது வந்து ஒரு 50 ரூபா விற்கிற இடத்துல ஒரு 250 ரூபா போட்டு வச்சுருந்தா கூட ஒரு டிமாண்டாக இருக்கிற டைமில் அதை வாங்கக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். அதையும் வாங்கி பில்லு போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய இழக்கிறீங்க ரூபாயை, அதை பார்த்துக்கோங்க. இதோ வறுத்து வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மஞ்சக்கிழங்கு மட்டும் தட்டிட்டு தான் போடணும். இப்படி ஃபுல்லாக போடக்கூடாது. மிஷினில் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இதோ ஃபுல்லாக ஒரு 1 கிலோ மிளகாயும் 1.5 கிலோ கொத்தமல்லி வர. அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாமே போட்டிருக்கு. கடலைப்பருப்பு, கடுகு, மெந்தியம், துவரம்பருப்பு, மிளகு, சீரகம். இல்லை சீரகம் கொஞ்சமாக அளவாக போட்டுக்கலாம். ஓகேயா? இதோ சாம்பார் பவுடர் ரெடி, அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த சாம்பார் பவுடரை கூட்டுக்கு போடலாம். சாம்பார், ரசம், பொரியல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். காரமும் இருக்கும், அந்த கொத்தமல்லி பவுடர் அதோட ஃப்ளேவரும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது வந்து அளவு நான் காமிச்சு தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அனாவசியமாக நான் கருவேப்பிலையெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போடுவோன்ட்டு போடலை இதில். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு, கருவேப்பிலை கொஞ்சம் ஈரம் அது ஏதாவது இருந்திருந்தால் கூட ரொம்ப கரகராக வறுத்து போட்டால் ஒன்றும் ஆகாது. இருந்தால் கூட லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கிறதுக்கு அது தேவையில்லைன்னு நினச்சேன், அதனால் போடலை. நீங்கள் வந்து அந்த கருவேப்பிலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாம்பாரில் போட்டுக்கோங்க, இல்லை பொரியலில் போட்டுக்கோங்க. அது இன்னும் நல்லது. ஆனால் அந்த கருவேப்பிலை போடுறது, எண்ணெயில் போடுறது இது கிடையாது. ஆனால் முக்கியம் அதுனா அதை எடுத்து சாப்பிட்ணும் நம்ம கடித்து. கருவேப்பிலையை அப்படியே தூக்கி வைக்கக்கூடாது. நல்லா கருவேப்பிலையை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முடியெல்லாம் நல்லா வளரும். அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், சீரகம், இஞ்சி ஒரு பிட்டு, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி நல்லா மோரோடு கலந்து, மோர் நிறைய டெய்லி காலையில் ஈவினிங்க்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிக்கணும் மோரெல்லாம். மத்தியான நேரத்தில் மோர் வந்து சின்ன சுக்கு பொடி போட்டு கூட மோர் குடிக்கலாம். இது மாதிரி சீரகத்தூள் எல்லாம் போட்டு குடிக்கலாம். மோர் ரொம்ப நல்லது உடலுக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ். ஓகேயா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.